ஹாய், இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ரீட் புக்ஸ் ஃபார் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உங்களோட கேரியரை ஒரு இன்வெஸ்டராகவோ அல்லது ட்ரேடராகவோ நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்து பார்க்க போகிற புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். இந்த புக்ஸ் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களோட நாலேஜை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற புக் வந்து ரெமினிசென்சஸ் ஆஃப் அ ஸ்டாக் ஆப்ரேட்டர். ஸோ இதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்வின் லெஃபர். இவர் 1923 வந்து ஃபஸ்ட்டு இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஜெஸ்ஸி லிவர்மோர் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி ட்ரேடரோட லைஃப் பயோபிக் மாதிரி தான் இந்த புக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவர் எப்படி ஒரு சாதாரண பக்கெட் ஷாப்பில் வந்து ஒரு சின்ன அளவில் ட்ரேடரை லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி ட்ரேடராக வந்து எப்படி உருவானார் அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரேடரோட சைக்காலஜி, அதே மாதிரி வந்து மார்க்கெட் டைமிங் வந்து எப்படி பண்ணணும் போன்ற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ட்ரேடராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ரீட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து கெட்டிங் ஸ்டார்டட் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது 1999. இதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் டி ஷால்சர். ஸோ இவர் மார்க்கெட் விசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட இன்டர்வியூலாம் எடுத்து வந்து ஒரு புக்காக வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக்கான கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெண்டுனா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, ரிஸ்க் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது போன்ற பல விஷயங்களை வந்து இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஈவன் இன்வெஸ்டோபீடியா கூட இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த புக்கை வந்து வாங்கி ரீட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பாப்புலர் டெலிஷன்ஸ் அண்ட் த மேக்னஸ் ஆஃப் க்ரௌட்ஸ். இதோட ஆத்தர் வந்து சார்லஸ் மெக்கே. இந்த புக்கு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது 1841 வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் சைக்காலஜியை பற்றி இது வரைக்கும் எழுதப்பட்ட புக்குகளே இந்த புக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த புக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் 3 வகையான ஃபினான்ஷியல் பபுள்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த மிசிசிபி ஸ்கேம், ரெண்டாவது வந்து த சவுத் சி பபுள், மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா த டெலிபோமனியா. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேம் அல்லது ஒரு பபுள் அப்போ க்ரௌடோட சைக்காலஜி வந்து எப்படி இருக்கும், பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் சைக்காலஜியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்கி ரீட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக்ஸ். இதோட ஆத்தர் வந்து வில்லியம் ஜே ஓனில். இந்த புக்கு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது 1988 வந்து பப்ளிஷ் ஆனது. ஸோ கேன்ஸ்லிம் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அக்யூரேட்டாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மல்டிபிள் ஆகுறதுக்கு முன்னாடியே பிக் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி விற்றுட்டு வெளியே வர்றது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் கூட ரைட்னா வந்து உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ஸ்மித் அப்படின்ற நேமில் வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் மிங்கிள் பண்ணி இந்த புக்கில் வந்து ஒரு ஸ்டாக் எப்படி ரைட் டைமில் பை பண்ணுறதுன்றதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்கி ரீட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற புக் வந்து ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட். இதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் லிங்க். இந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது 1989 வந்து பப்ளிஷ் ஆனது. ஸோ ஒரு ஆர்டினரி இன்வெஸ்டர் வந்து எப்படி வந்து அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்ஃபிகேஷன், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் மணி மேனேஜர்ஸோட இவங்களுக்கு வந்து ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து 1977 1990 வரைக்கும் ஃபிடலிட்டி மேக்லன் ஃபண்டில் வந்து மேனேஜ் பண்ணார். ஸோ அந்த ஃபண்டோட வந்து அனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29.2% வந்து பெர் ஆனம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்டாக வந்து பார்க்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற புக் காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ். இதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியர் ஃபிஷர். நம்ம குவான்டிடேட்டிவாக ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக்ஸ், அதே மாதிரி வந்து ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் போன்ற புக்கில் வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டேட்டிவாக இருக்குன்றதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற விஷயத்தை வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஸ்டாக்ஸை எந்த டயத்தில் கரெக்டாக பை பண்ணலாம், அதே மாதிரி செட் பண்ணலான்றதை பியூர்லி ஃபண்டமெண்டல் பேசிஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஈவன் வாரன் பஃபெட் கூட இந்த புக்கை வந்து டீப்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற புக் வந்து பார்த்தீங்கன்னா த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இதோட ஆத்தர் வந்து பென் கிரஹாம். இந்த புக் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது 1949.
பிரென் கிரஹாம் தான் வந்து வாரன் பஃபெட்டோட மென்டர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த புக்கை வந்து பைபிள் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ட்டு வாரன் பஃபெட்டே வந்து ப்ரிஃபேஸில் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்வெஸ்டிங்கை பற்றி எதுனாலும் A to Z தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்கி ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக்கில் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறது, ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை எப்படி அக்யூரேட்டாக பிக் பண்ணுறன்றதை பற்றி டீட்டெயிலாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி எப்படி ஒரு மினிமம் டெப்ட் இருக்க கம்பெனியை வந்து பிக் பண்ணுறது, ஸோ சேஃப்டி மார்ஜினை வச்சுட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணி இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்டராக வந்து கண்டினியூ ஆகுறது போன்ற பல விஷயங்களை வந்து இந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த புக்கை வந்து வாங்கி ரீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த சேனல் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.